நீங்க இதயம் இல்லா மனிதர்க்கு இதயம் கொண்டா போறீங்க, இதயம் கொண்டா போறீங்க. எருமைகளே எருமைகளே எங்கே போறீங்க, நீங்க இதயம் இல்லா மனிதர்க்கு இதயம் கொண்டா போறீங்க, இதயம் கொண்டா போறீங்க. நேற்று என்ன நடந்துச்சு? ஏச்சும் பேச்சுமோட ஒரு நெருப்பு ஒரு ஆள் போய் பற்ற வச்சு, அல்லாவை தவிர சிறுத்தி இல்லை, நான் என்று உணர்பவன் அல்லாஹ் தான். நல்ல தெளிவாக தானே செஞ்ச நாம சொல்றோம். நான் என்று உணர்ற உடல் அல்லாஹ் எங்கேயாவது சொல்றோமா? ஒவ்வொரு உறவாட்டத்திலையும் உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கைதான் மறவாதே என்று சொல்லி அந்த பாடலை நாம சொல்றோமா இல்லையா? அப்போ அந்த பாடலை சொல்லி நாம் விளக்கம் கொடுக்கமாண்டா, அவசாயிர பாடலை சொல்லி அந்த விளக்கத்தை நாம் கொடுக்கமாண்டா, அதை விளங்கிக்கிற அந்த தன்மை ஒன்று ஏற்படுமா இல்லையா? முதலாவது இவ என்னடா சொல்றாக ரெண்டு தெளிவாக விளங்குற ஒரு இடம் ஒன்று இருக்கே, அதுதான் மனித பண்புங்கிற. மிருக பண்புங்கிறது அப்படி இல்லை, எவ்வளவு ஃபோன் அடித்தாலும் மாடுக்கு விளங்குமா? அப்போ சில டிரைவர் மாதிரி என்ன செய்யறேன்னா இறங்கி தாண்டு போய் முதுகுல தட்டி சைடாக்கி போட்டு தான் வர வாகனத்தை எடுத்துக்கிட்டு போகிற, அப்படியெல்லாம் நடக்கிறியா இல்லையா? அப்போ இப்போ இது மாடுங்கிறது உண்மையிலேயே நாம் ஃபோன் அடிக்கிறதுல இருந்து நாம் போகணுமென்று சொல்லி நமக்கு ஒரு விஷயத்தை விளங்கி எடுத்து நடைமுறைக்கு வார ஒரு ஜாதி இல்லை அது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா தெளிவாக சொல்கிறோம், உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கைதான் மறவாதே என்று பாட்டில் சச்சா தெளிவாக நாம் விளங்கப்படுத்துகிறோம். அதை எப்படி மாய்கை, அது உடல் இருக்கா இல்லையா என்று அதை தெளிவுபடுத்துகிறோம், தெளிவுபடுத்தி விளங்கையும் படுத்துகிறோம். விளங்கப்படுத்துகிறத இப்போ விளங்கி கொண்ட வரிசையில் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. விளங்கப்படுத்தினங்கிறதுக்கும் விளங்கப்படுத்தினது எங்களுக்கு விளங்கிச்சுங்கிற இடத்துல நீங்கள் எல்லாரும் சாட்சி சொல்கிறதுக்கும் அதை அனுபவ ரீதியாக சரிதான், அறிவு ரீதியாக சரிதான் என்று கண்டவங்க தான் இந்த உறவாட்டத்தில் இருக்கிற இந்த சமூகம், இந்த மாணவர்கள், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ ஈனைக்கு உடலை நானென்று உணராதே என்று சென்ன ஒஸ்தாது இடிக்கும் நானை உணர்ந்து கொள் என்று எதை சொல்கிறாக? உணர்வை சொல்கிறாக. ரெண்டும் தெளிவாக விளங்கியிருக்கும். அப்போ நாம் என்னென்னா ஒஸ்தாது சொல்கிற விஷயம் நமக்கு என்ன செய்யப்படுது ஈனைக்கெண்டா, நம்மளோட அறிவை கொண்டு சிந்தனையை கொண்டு கொஞ்சம் சிந்தனை தொழில் பட்டு இதுதான் உஸ்தாது சொல்றாங்க என்ற ஒரு விளங்குற இடத்துக்கு மாறது தானே சஜா முதலாவது மனித பண்பு. ஒரு விளங்குற இடத்துக்கு வந்தத்தானே அது மனித பண்பு. மனிதன்டா அவனுக்கு விஷயம் விளங்கணும், அவனோட தன்மைக்கு அவன் விளங்குற இடத்துல யாரும் எதுக்குன்னா ஒவ்வொன்றா விளங்கி எடுக்கிற. அதனால தான் அவனுக்கு இவ்வளவு மொழியும் தேவைப்படுது, இவ்வளவு மொழியும் வெளிப்பற்றி இல்லையா? விளங்குறதுக்கு தானே, ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்துறதுக்கு. அப்போ இப்படி நாம் விளங்கப்படுத்தின உறவாட்டம் தானே சஜா இப்போ நிறையவே இருக்கி. நாம் ஒவ்வொரு உறவாட்டத்திலையும் இது ரெண்டையும் காட்டித்தானே எல்லாருக்கும் விளங்கப்படுத்துகிறோம். இந்த விளங்கப்படுத்துறது ஒசாயிட பாடலை தானே. அப்போ இதை விளங்கிக்கிற தன்மை ஒன்று அந்த உள்ளத்தில் இல்லை, அந்த உள்ள அந்த இடத்துக்கு வருகுது இல்லை, அதை சிந்திக்கிறதுக்கு ரெடி இல்லைன்றா அது ஒரு மிருக ஜாதி தானே. சிந்திக்க தெரியாத மனிதன் கால் நடைகளை விட மிக கேவலமானவன்டா. மாட்டுக்கும் நாம் அவனை என்ன செய்யலாம், ஒப்புடை ஆக்கையில் அது மாட்டுக்கு கூட ஒப்பிட்டு பண்ணலாம், ஒப்பிட்டு பண்ணி பேசலாம், அதை விட கேவலமானவன். மாடை ஒப்புடுறது மாட்டுக்கு செய்கிறது துரோகம். அப்ப இன்னைக்கு ஒஸ்தாதிர பாட்டை விளங்கப்படுத்தி உடலை நான் என்று உணரலேன்னு சொல்லி உணர்வைத்தான் நாங்கள் சொல்றோம்ண்டு 20-14 ஆயத்தை காட்டி இது மனதால செய்கிற கருத்து என்று விளக்கப்படுத்தி இது சொல்ற விஷயம் இல்லைன்னு நாம சொல்றோம். ஏன் இது நாம எல்லாருக்கும் சொல்றோம்னா சொல்லி கொடுக்கறதுக்காக. இப்ப இந்த இடத்துக்கு ஒருத்தர் புரிதலுக்கு வராட்டி சரியா, இந்த நான் என்ற உணர்வோ அல்லாஹ் தான் என்கிற புரிதலுக்கு வராட்டி, அதாவது எப்படி வரணுமெண்டா அந்த புரிதல் இந்த நானுங்கிற உணர்வுக்கு நாம ஒரு பெயர் வச்சிருக்கமெண்டாவது வரணும். முதலாவது உதாரணத்துக்கு சாச்சாவை நான் உங்களை சொல்றேன்டா, உங்களுக்கு சரியா நாங்க ரஹீம் என்ற ஒரு பெயர் வச்சிருக்கோமா இல்லையா? இப்ப எதுக்கு வச்சிருக்கோம்? உங்களுக்கு தானே வச்சிருக்கோம். அப்ப உங்களுக்கு நாங்க ரஹீம் என்று பேர் வச்சிருக்கிறத உதாரணம் காட்டி சரியா, இப்படி இந்த நான் என்று சொல்ற உணர்வுக்கு நல்லா தெளிவா சொல்றேன் சாஜா. இது இந்த விளங்காத மாடுகள் விளங்கிக்கிறதுக்காக தான் இப்படி நான் சொல்றேன் சரியா. நான் என்ற உணர்வுக்கு நாம என்ன பேர் வச்சிருக்கோம்?
அல்லாஹ் என்று பேர் வச்சிருக்கோம். அதுதான் வேதம் செல்லுது. அந்த நான் தான் அல்லாஹ். இப்ப நீங்க யாருன்னு உங்களை கேட்டா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? நான் தான் ரஹீம் என்று சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்க ஏன் சொல்றீங்கன்னா உங்களுக்கு நாங்க ரஹீம் என்று பேர் ஒன்றை வச்சிருக்கோம். அப்ப நீங்க வச்ச பேரை நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? உங்களுக்குரிய பேர் என்று சொல்லி தந்ததை இப்ப நீங்க கேட்டோன்னா நீங்க யாரு என்றா நான் ரஹீமங்கும். அப்ப இந்த இது நான் ரஹீம் என்று நீங்க சொல்ற இது என்னத்துக்கு காட்டுறோம்? இன்னைக்கு நான் தான் அல்லாஹ்னு சொல்றதுக்கு உதாரணம் தான் காட்டுறோம். ஏன் இந்த நானுங்கிற உணர்வுக்கு அல்லாஹ் என்று பேர் வச்சிருக்கோம். அந்த பேரை கொடுத்திருக்கோம் நாம. எப்படி உங்களுக்கு நாங்க ரஹீம் என்று பேர் கொடுத்திருக்கோமோ அதே மாதிரி, எப்படி நான் எனக்கு அனசாபிஸ் என்று பேர் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி, எப்படி நசார் என்று பேர் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி, இந்த நான் என்று சொல்ற உடலுக்கு இல்லை. ஏனண்டா இந்த மாடுகளுக்கெல்லாம் இந்த நான் என்று சொல்றது உடல் மாதிரி தெரியுது. அந்த உடல் தானே செல்லுது என்று தெரியுது. அதுக்கும் ஒஸ்தாது அப்படி எடுக்கிற இந்த எரும மாடுகளுக்காக ஒஸ்தாது எங்க பாட்டுல சொல்றாங்க, ஊடகங்கள் யாவும் உண்மையை உணர்த்தி தரான்னு சொல்றாங்க. மற இன்னொரு பாட்டுல ஊடகங்கள் எல்லாம் உண்மையை உணராதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நாக்குக்கு நான் என்று சொல்றேன் இந்த நாக்குக்கு தெரியுமா? இந்த நான் என்ற ஒரு சத்தம் வெளியாகுதுன்னு இந்த வாய்க்கு தெரியுமா? அப்ப உண்மையிலே இந்த நான் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவன் யார் என்று சிந்திக்கிற இடம் தானே ஆரம்பம் ஏற்படணும். அந்த சிந்தனைக்குத்தானே ஒரு மாணவன் முதல் வரணும். அதுதானே ஆரம்ப திக்ர், ஆரம்பத்தில் எடுக்கிற தியானம். அப்ப இந்த தியானத்தை இந்த திக்ரை செய்யணும் என்று நினைக்கிறவன், ஒஸ்தாது காட்டின வழி என்ன என்று சிந்திக்கிறவன், இன்னும் சொல்ற இந்த பாட்டுகளை வச்சு நாம என்ன சொல்றோம்ன்றாவது அவன் சிந்தனைக்கு வருவானா இல்லையா? கொஞ்சம் சிந்திப்பானா இல்லையா? அப்ப இப்படி சிந்திக்கிறதையும் இப்படி சிந்தனைக்கு எடுக்கணுங்கிற அறிவையும் இவனுகள் ஈடு வச்சு போட்டு துளைச்சிட்டு போட்டு இவனுகள் அந்த அறிவை உறக்கத்தில வச்சுக்கிட்டு இருந்தா கெட்ட நரகம். அந்த உறக்கம்ங்கிறது இவனுக்கு புரியுது இல்லவா? இதுல எல்லாரும் இல்லை சஜா. கொஞ்சம் எரும மாடுகள் இருக்கு, அதையும் ஒஸ்தாது ஒரு பாட்டுல சொல்றாங்க. நான் எரும மாடு என்று சொல்றேன் இப்ப இவன் ஒஸ்தாதே சொல்றாங்க. அது ஒரு பக்கம். மாடுகள் என்றே சொல்றாங்க. எங்க போறீங்க என்று கேட்டு ஒத்துமையை உணர்த்தி சொல்லையா போறீங்க? அந்த மாடுகள் இருக்கிற ஒத்துமை கூட இவன்கிட்ட இல்லைன்னா அதை கேவலமான மிருகம் இவனுகள். இவன் நடந்துகிட்டதை பாருங்க. இவன் அந்த பேச்சை கேட்டேன், மணி பண்டினா என்றே சீட்டிருக்கான்டா. இவன் யார்? இவன் அந்த பேச்சையும் நம்ம ரெக்கார்ட் போடணும். நான் அதை நான் ரெடி பண்ணி தரேன். அதுக்கு நான் இடையில பேசும் ஒசாயிர பாட்டு, ஒவ்வொரு பாட்டையும் வச்சு அவர் சொல்ற வசனங்களையும் வச்சு அதை பேசி அதை தெளிவுபடுத்தி நான் தரேன். அப்ப ஈனைக்கு இப்ப பாருங்க, இப்ப நாம் சொன்ன விஷயம் நீங்க காது கொடுத்து கேட்டு இவர் என்ன சொல்றாரு, ஒஸ்தாது என்ன இந்த பாட்டுல சொல்லிருக்காக, இது சரிதானே என்று ஒரு சிந்தனை ஒன்று வேலை செய்தா இல்லையா உள்ளத்துல? அந்த மனம் சாட்சி செல்லுதா இல்லையா? இப்ப நாம இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இதை சொல்றோம்? இதை எல்லாரும் டக்கண்டு எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் டக்கண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை ஒஸ்தாதா அவட வாயில சொல்றாங்க. அவளுக்கு முன்னுக்கு இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். பயில்வான் சொல்றது சரிதான் என்று காண்றாளாம். அவங்களோட போய் நின்று நானா என்ன பாட்டு போயிட்டா. இப்ப ஒஸ்தாது எதை சொல்றா? உடம்பைய சொல்றாங்க நான் இன்னைக்கு நானா? இப்ப என்னை விளங்கி அறிஞ்சு பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று உடலையா சென்ன? உடலை மையப்படுத்தி சென்ன உடலுக்கு ஏழுமா அப்படி செல்ல? அப்ப அந்த நான் தான் இதை தனக்கிட்ட செல்லிச்சு என்று உணர தெரியாத ஒரு மிருகங்கள் இன்றைக்கு ஒஸ்தாட்ட இந்த கல்வியை எல்லாம் படிச்சு என்று சொல்லி நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீர்கள். அப்ப இதை சிந்திக்க தெரியாத கால்நடைகள், மிக கேவலமான கால்நடைகள்ங்கிறத நீங்க எல்லாரும் இந்த கந்தூரிக்க கண் கூட கண்டீங்களா இல்லையா? மனுஷத்தன்மையோட நடந்துச்சா? எல்லாம் மிருகத்தன்மையோட, கொதியோட, கோபத்தோட உங்களுக்கு தூஷணங்கள் சொல்லி நடந்தா இவனெல்லாம் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டவனுங்களா, கொள்கையில தரிப்பட்டவனுங்களா, ஒரு நாளைக்காவது திக்ரு தியானம் செய்கிற என்னென்றாவது தெரிஞ்சுக்கிட்டவனுங்களா? இவங்க எல்லாரும் அறக்கட்டளவாதிகளை திருத்துறாளாம். அறக்கட்டளவாதிகள் பிள்ளையான கொள்கையில் இருக்கலாம். அவனுகள் ஏதோ அவனுக்கு பிடிச்சதோ ஏதோ சரியோ பிள்ளையோ போறானுகள் வெங்கன இவர்கிட்ட என்ன அடிக்க போறதுக்கு? இங்க பாருங்க சஜா, நான் திரும்பியும் சொல்றேன் சஜா. இன்னும் சொல்றாங்க பாட்டுல,
உடலை நான் என்று உணராது. இதுல என்ன முத்தசாபியத்திருக்கி? ஒன்றுமே இல்ல. இதை டிரெக்டா சொல்றா, உடலை நான் என்று உணராது. அப்ப நாம என்ன செய்யறோம்? உடலை நான் என்று உணர்றதால நமக்கு அந்த புத்தியை சொல்றாங்க, உடலை நீ நான் என்று எடுக்காது. இப்ப உடலை நான் என்று எடுக்காத என்று உடலுக்கா சொல்றாங்க? இல்ல. உடலிடத்திலே அது சொல்லப்படுகிறது. எனக்கு விளங்குமா சொல்லி விளங்காது. அப்ப இவன் அந்த எதுக்கிட்ட அவங்க சொல்றாங்க? எது இதை விளங்கணும், எதுக்கு விளங்கும்? இது உஸ்தாது சொல்றது விளங்கி கொள்ற ஆள் யாரு என்று கூட சிந்திக்கானுங்க இல்லையா? எப்படி உஸ்தாது சொல்றாங்க? சல்சலத்துல் பீல் என்ற செவியேக்கும் நாதம் சக்கின்றி நேர்வழியை காட்டிட போதுமங்காக. அப்ப இன்ன வார இந்த சத்தம் அந்த காதுல கொண்டு போய் உளுந்தா அதை சரியா கிரகிச்சா யாரே உடம்பா? உடலா கிரகிக்கும்? மையத்தொண்டு படுக்குது, போய் அதுக்கு போய் எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் அதுக்கு கேட்குமா? அந்த உடம்புக்கு கேட்குமா? அப்ப இப்ப மையத்து அந்த மரணம்ங்கிறத அனுபவத்திலே எடுக்காத வரைக்கும் இப்ப என்ன இருந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கிற ஆள் யாரு? அதான் அவனை உணர்ந்தாத்தானே அவன் ஏகமா இருக்கான்னு தன்னிலையில உணரப்படுற உணர்ந்து இருக்கிற ஒரு நிலையொன்று வரும். அதுக்குத்தானே திக்ர் தியானம் செய்ய வேண்டி இருக்கி. அதை எப்படி செய்கிற, என்ன மாதிரி செய்கிற, என்ன அடிப்படையில் செய்கிற, அதுக்குரிய சரியத் என்ன, அதுக்குரிய முறை என்ன என்று இவ்வளவெல்லாம் காட்டி தந்த அந்த அந்த நாதத்தை கேட்டு அந்த சக்கின்றி சந்தேகம் இல்லாமல் அந்த வழியில் போகிறதுக்கு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களோட உடம்பெல்லாமா கேட்டுட்டு இருக்கீ? இங்கே இருந்து இந்த ஒரு உடம்பா பேசிகிட்டு இருக்கு. இப்போ உடலை நான் என்று உணராத என்றா உடல் என்ன சாமான்? மாய்கை. உடலும் மாய்கை தான் மறவாது. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? மாய்கையான ஒரு சாமான மறந்து போய் நிஜமென நம்புகிறோம், நிஜமாக இருக்கென்று நம்புகிறோம். இப்போ ஈனைக்கு நம்பிக்கை ஒன்று வருகிறது. அப்போ உஸ்தாது அதை எப்படி உஸ்தாது சொல்கிறாங்க என்றால், நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பி வாழாதேங்காக. அப்போ மொத்தத்தில் நாம் எந்த உறவாட்டத்திலையும் உடலை ஒரு பொருளாக காட்டியிருக்கமா, இருக்கென்று சொல்கிறோமா? அப்போ இது ஏதாவது ஒன்றை இவனுகள் கேட்குற இல்லையா? சரி, நாம தான் காட்டலை, நாம தான் தெளிவுபடுத்தலை, வெப்பமே சாச்சா உஸ்தாது பாட்டில் சின்னையாவது விளங்கலையே. பாட்டில் அந்த பாட்டை ஸ்பீக்கரில் போட்டு மக்கள் கேட்கட்டும் என்று போடுறது முக்கியமா? முதல் தனக்கு விளங்கணுமா? தண்ட காதில் உளுந்து தனக்கு விளங்குற இடத்துக்கு தான் வரணுமா? இல்லை மக்கள் கேட்கட்டும் என்று போட்டு போட்டு மிருகமாயிரு திரிகிறையா? முதல் தனக்கு விளங்கணுமே. என்ன உஸ்தாது சொல்றாங்க, நான் உடலை எப்படி நான் என்று உணர்றேன் என்று கேட்டு அதுக்கு விளக்கம் செருவானுங்களா? சரி, முதலாவது இந்த உடல் இருக்கென்று நம்புற எல்லாருக்கிட்டையும் நான் உட்பட நீங்கள் உட்பட உடலை காட்டுங்க என்று கேளுங்களேன். முதல் காட்டட்டுமே உடலை கொண்டாந்து. என்னத்தை சாச்சா முதல் காட்டட்டுமே சாச்சா. உஸ்தாது மாய்கை என்று சின்ன பொருளை இவகை எங்க எப்படி கொண்டாந்து காட்டுவாயின்னு அடுத்த கட்டம் பார்ப்போமே. இப்ப உடல் தான் என்ன பேசுது, உடல் தான் பார்க்குது, உடல் தான் கேட்குது என்று நம்புற ஒரு மிருகம் இவனுகள். நிழலை போன்ற உடலை நிஜமென நம்புறவனுகள். மாய்கை பொருள் இடிக்கண்டு உறுதிப்பட்டு வாழ்ற சமூகம். கொள்கைக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. உஸ்தாது சென்ன பாடல்ல சென்ன எந்த விஷயமுமே அங்க இன்னும் உள்ளத்துக்கு கேட்கல. அந்த உள்ளம் அதை இன்னும் செவி சாய்க்கல. வெளியில காது தான் என்ன செய்யுது, காதுக்கு போய் சத்தம் விழுகுது. அங்க உள்ளம் கேட்கணுமே, அதை உள்ளத்துக்கு விளங்கணுமே. உள்ளம் விளங்கி எடுத்தா தானே சிந்திக்கும். முதலாவது என்ன சொல்றா உஸ்தாது? அப்ப உடல் நான் என்று உணராதைய உடலும் மாய்கை என்று காட்டிட்டார்கள்டா. மாய்கை என்ற என்ன? ஒரு கணத்தில் ஒரு அறியாமைய, ஒரு அறியாத நிலையில இல்லாட்டி ஒரு ஒரு மயங்கின நிலையில தெரிகிற ஒரு பொருள் என்று காட்டுறாங்க. அப்படி ஒரு பொருள் இருக்கா? பொருள் என்று காட்டல, அதை மாய்கை என்றே காட்டுறாங்க இல்லையா? அப்படி இருக்காண்டு அங்க பார்த்தா இல்லை. இப்ப மாய்கை என்று காட்டின ஒன்றை தூக்கி கொண்டாந்து இன்னும் இருக்கண்டு உங்களுக்கிட்ட நான் காட்டுறதுக்கு அந்த பாம்பா தெரிஞ்சதும் காணல் நீரா தெரிஞ்சதும் இல்லாட்டி ஒரு பந்தத்தை எடுத்து சுத்தின உடனே ஒரு வலை கொண்டு வருமே, அதையும் அப்படியே கொண்டாந்து உங்கள்கிட்ட காட்டலாமா? என்ன பாம்பா தெரியுது எனக்கு சச்சா, இங்க பாருங்க சச்சா, எனக்கு மாய்கை தெரிஞ்சிச்சு என்று சொல்லி நான் உங்கள்கிட்ட வந்து காட்டோன்னே நீங்க என்ன கேட்பீங்க? மாறி தேவையில்லாத காய்க்கிறேன், லூசண்டா காய்க்கிறேன், இங்கே ஒன்று இல்லை கயிறு தாங்கட கம்மிங்க இல்லையா? அப்ப அப்படி ஒரு தெளிவு கண்டவன் செல்லக்குள்ள நாம கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? அப்படித்தானே உஸ்தாது நமக்கு சொல்லி தந்திரிக்காக என்றாவது சிந்திக்கணுமா இல்லையா?
அனசாபிஷா இதை சொல்றாரு, உஸ்தாது பாடல் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்காடா. அப்ப இப்ப சஜ்ஜா அந்த மாயை என்கிற உடலை தூக்கி காட்டி இதுதான் உடல் என்று காட்டுற ஆற்றல் எவனுக்கு சஜ்ஜா இருக்கி? உடல் இருக்கு என்று சொல்றான், சிந்திக்கா இல்லையா இருக்கா? அப்படி இருக்காண்டு. இப்போ முதலாவது சஜ்ஜா என்னத்தை எவன் கதைக்கிறேன்னாலும் முதல் உடலை கொண்டாந்து வைக்கணும். இன்னும் இருக்கிறது உடல் தான். அதுக்கு பிறகுதான் அது நான் என்று உணருது. இப்போ உடனே உஸ்தாது சொல்றாங்க, உடலை நான் என்று உணராதே என்றா உடல் நான் என்று உணருது என்று தான் காட்டுவான். இந்த உடலை நான் என்று உணர்றது உடல் இல்லைங்கிற உண்மை விளங்காது அவனுக்கு. இப்போ உடலுக்கிட்ட உஸ்தாது உடலை நான் என்று உணராதே என்று சொல்லுவாளா? அப்ப நான் என்ன உடல் என்று உணர்றேன். விளங்குது அதோட நுட்பம் உங்களுக்கோ? நான் நல்ல விளங்கிக்கங்க சஜா. நான் என்ன சரியா? நான்ங்கிறதும் அதான், என்னங்கிறதும் அந்த நானைத்தான் சுற்றுறேன். நான் இப்ப என்ன உடல் என்று உணர்றேன். அப்படி உணர்றது உண்மையை உணராத உளுத்தரின் கூற்றாம். அதை எப்படி சொல்றா? உடலுக்குள் நான் என்னும் கூற்று உண்மையை என்றா அந்த நான் என்று உணர்றது என்னத்தான், அந்த உணர்வு தான் என்று உணரப்படாத, உணர்ற நிலை, உணராத, உணர முடியாத, உணரக்கூடிய சக்தி இல்லாத, சிந்திக்க தெரியாத மாடு எருமைகளை விட கேவலமானவன் தான் இந்த உடலை தூக்கிட்டு திரிகிறான். இவன் யாரண்டா? உயிரை விடுத்து உடலை சுமந்த பேய். இப்ப நான் பேய் என்னண்டா சொல்றேன், நான் எருமை மாடண்டா சொல்றேன். உஸ்தாது பாட்டில் சொல்றது தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் செல்ல வேண்டி வந்த? இவனால் இன்னும் உடலை நான் என்று உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. யாரு? உடல் உணரல இன்னும் நான் என்று தன்னை. ஏன் உடல் உணராது? அதாவது பொருளே இல்லது. அப்படி உணரங்க பொருள் கிடையாது. அப்படி உணரப்படலை இன்னைக்கு. அது உண்மை விளங்குது இல்லை அவனுங்களுக்கு. அதனால உளுத்து போறானுங்கள், உளுத்து போனவனுங்கள். இப்ப நாம எவ்வளவு காலமா சொல்றோம், உங்களுக்கு கொள்கை பிடிபடலப்பா, கொள்கை எங்கே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியலவாப்பாண்டா முதல் கொஞ்சம் காது கொடுத்து என்ன இவர் பேசுறாரு. உஸ்தாது பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு, இவர் சொல்றதுக்கும் பாடல்ல உஸ்தாது காட்டினதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டு வாதிடவா தலையில தூக்கி வைக்கமே நாங்க எல்லாரும். விளங்குதா சஜா? எண்டு வாதாடுறதுக்கு வா, இல்லாட்டி தெளிவுபடுத்தவா பேசுவோம். இது பானாவும் பூனாவும் பண்டியும் தூக்குறவனுக்கிட்ட சஜா கொதிவாயிருக்கு, செய்தான் வாயிருக்கான். அவனோட போய் மார்க்கம் பேசலாமா? உண்மையிலேயே நம்மளோட பிள்ளைகள் தியாகம் சஜா. நான் இன்றைக்கெல்லாம் இதைத்தான் சஜா முராக்கபா பண்றேன். உண்மையிலேயே நம்மளோட பிள்ளைகள் பொறுமையில, உண்மையிலே சஜா அந்த பேச்சை லாபிற்கு பேசின பேச பார்த்தா ஒரு மிருகன் சஜா. அவன் நம்ருத்தும் அவனும் ஒரே விஷயம். வெளியில சூரத்து மட்டும்தான் வேற, உள்ளுக்கும் அங்க அதுதான். இன்றைக்கும் அந்த வேதம் நம்ருத்தை சொல்லிட்டு இருக்குவா. அப்ப இன்றைக்கும் அவன் இருக்கான் என்ன அர்த்தம்? அதே சூரத்துல இருக்கான் அர்த்தமா? அந்த குணம் இருக்கின்ற அர்த்தமா? அந்த குணம் வெளிப்பட்டு அதை செய்வம் என்று முடிவெடுத்தவன் கொள்கையில உள்ளவனா சிறுக்குல உள்ளவனா என்றுதான் அந்த பேச்சில தெளிவுபடுத்திருக்கேன். அப்ப அவன் கொண்டு போய் நெருப்பவை, அதை நெருப்ப மூட்டு குளித்துக்கொண்டு அது போடுவோம் என்று இந்த செயற்பாடை செய்கிறவன் கொள்கையில உள்ளவன் இல்லை. ஏனென்றா கொள்கையில உள்ளவருக்குத்தான் அது செய்யப்பட்டுச்சு. செய்தவன் சிறுக்குல உள்ளவன், தௌஹீது விளங்காதவன். உஸ்தாது செல்றதுல ஒரு வரையும் அவனுக்கு தெரியா. மொத்தத்தில மிருகம். அவன் தந்த அந்த செஞ்ச வேலை ஒரு மனுஷத்தன்மை வேலை என்று ஒருத்தன் சொல்லுவானா? ஒரு நிர்வாகத்தில் உள்ளவன் அது செஞ்சது சரிதான். அவன் யாரு? அது செஞ்சுதான் இருக்கணும் சொன்னா யாரு? நம்ருத்துக்கு சப்போர்ட் பண்றவனா இல்லையா? நம்ருத்துல சமூகத்தை சேர்ந்தவனா இல்லையா? ஒருத்தன் தட்டி கேட்கல இன்னும் அது சம்பந்தமாக அவனை யாரு? அப்ப மொத்தத்துல வெளியே வேற வேற சூழத்துல தெரிகிறதால நாம ஏதோ நம்முடைய உடப்புறப்பு, சொந்தம், பந்தம், மாணவர்கள் என்று பார்த்துட்டு அங்க நம்ருத்திருக்கான். ஒரு ஆளை இல்லை அவன். அந்த குணத்துல இருக்கிற அந்த குணத்தை தான் சொன்னாங்க வேதம். அதான் நான் சொன்னேன் நம்ருத்தை சூட்சுமத்துல பார்க்கணும். அதுக்குத்தான் நான் நேரத்தோட சொன்னேன், இப்படி ஒரு விஷயத்த நீங்க கனவுல கண்டிருந்தா காலையில ஒழும்பி இதுக்கு அர்த்தம் தேடுவோமா இல்லையா? நாம இப்படி நான் கனவுல நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இப்படி ஒரு கூட்டம் நின்று இப்படி ஆக்களை நெருப்புல போட்டு நெருப்புல பத்த வச்சு இப்படி ஒரு வேலை பார்த்தாக ரெண்டு காலையில ஒழும்பிருந்து சும்மா விடுவீங்களா? அர்த்தம் தேடுவீங்களா? அர்த்தம் தேடுவோமா இல்லையா?
அதுக்கு அர்த்தம் தேடினா வேதம் அதுக்குரிய கருத்தை தரும்பா. குர்ஆனுங்கிறது சொல் விளக்கம், குவலயம்ங்கிறது செயல் விளக்கம் என்று அப்படி அர்த்தத்தை தருமண்டா. இப்ப இது நிதர்சனமாகவே காட்டப்பட்டிருக்கே, அந்த காட்சி நிதர்சனமாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, நிதர்சனமாகவே எல்லாரும் கண்டிருக்காங்க. அதுவும் எங்க? தரிக்காக்குள்ள, ஒஸ்தாதுக்குரிய அந்த இடத்துக்குள்ள, அதே நிர்வாகமும் அதே மாணவர்களுக்கும் மத்தியிலே நடந்த அதுக்குள்ள நம்ரூத்துடைய கூட்டம் இருக்குவா. அதுக்கு நம்ரூத் தலைமை தாங்கியிருக்கான்பா. அதுவும் அவன் மத்திய குழுவில் இருக்கானண்டா. நான் நம்ரூத்தை பத்தி கதைக்கேன் சாச்சா. அதுக்கு நீங்க என்னையாவது பேர் வைக்கலாம். ஏன்னா வேத அடிப்படையில நம்ரூத் இருக்கிறதா தான் இன்னும் அந்த வேதம் சொல்லிட்டு இருக்கு. அவன் அந்த செயற்பாடை செய்வானுங்கிறதால தான் அந்த கூட்டமும் அவனோட நின்று அந்த செயற்பாடை செய்யறதால வேதம் இன்றைக்கும் அதை செயல் விளக்கம் என்று ஒஸ்தாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல் விளக்கம் குர்ஆன், அதன் செயல் விளக்கம். அப்ப இப்ப நடந்த இந்த செயல் விளக்கம் யாரு கொள்கையில இருக்கா, யாரு நம்ரூத்துங்கிற சிறுக்கில இருக்கா என்கிறது விளங்கல்லேண்டா, விளங்குற இடத்திலே இல்லையேண்டா. அந்த விளங்குற இடத்திலே இல்லாத இந்த மாணவர்கள் எந்த கொள்கையில இருக்காங்க? இவர்கிட்ட இருக்கிற கொள்கை என்ன விளங்குத? நான் கேட்ட கேள்வி. அப்ப இவ்வளவு காலமும் நம்ம செல்லிக்கிட்டு வாரம் தரிக்காக்குள்ள சிறுக்கிறீங்க, தரிக்காவில் இருக்கிற பில்டிங்ல சிரிக்கிறீங்க, தரிக்காவில் இருக்கிற மண்ணில சிறுக்கிறீங்க, தரிக்காவில் வளைச்சு காட்டி இருக்கிற சுவர்ல சிறுக்கிறீங்கடா. ஹஜிட்டிக்க நாம அதுல சிறுக்கிறீக்கா? அது இயற்கையில இருக்கு, எல்லளவும் மாறாம இடிப்பு நிலையில இருக்கிற ஒன்று அது. அப்ப சிறுக்கிரிக்கு அதுக்குள்ள உள்ளவனு, அதுக்குள்ள இருக்கிறவனுகிட்ட இருக்குன்னு தானே சொல்றோம். அத அல்லாஹ் இந்த செயல் வடிவுல வேதம் சொல்ற அடிப்படையை கொண்டு நெருப்பை பற்ற வச்சு நெருப்புல போடுறதுக்கு ரெடியாகிற அளவுக்கு உந்தப்பட்டு ஒரு செயலும் நடந்திருக்கண்டா. குர்ஆன் சொன்ன அந்த சொல் விளக்கம் இந்த குவலயத்தில தரீக்கா என்று சொல்ற ஒரு ஒஸ்தாதுக்குரிய புனிதமான இடத்தில சிறுக்கோட இருக்கிற மாணவர்களால செய்யப்பட்டிருக்கா இல்லையா? அந்த செயல் வெளியே வந்திருக்கா இல்லையா? இப்படி விளங்காம நீங்க குர்ஆன் சொல் விளக்கம், இந்த குவலயம் செயல் விளக்கம் என்று சொல்லி எப்படி விளங்க போறீங்க? அது நம்ரூத் இதெல்லாம் நடந்து முடிஞ்சண்டா. அப்படி நடந்து முடிஞ்சா ஏன் அது இப்பயும் வேதத்தில் இருக்கி? இப்பயும் அபூஜஹிலுடைய இரு கரங்களின் நாசமாகட்டும் என்று அது அந்த பிரார்த்தனை கேட்டுக்கிட்டே இருக்கி. அப்ப அபூஜஹில் இருக்கான். அப்ப அபூஜஹில் யாரு? சிறுக்க உறுதிப்படுத்துறவன். அவன் இரு கரமும் நாசமாகமாண்டா. என்ன வலது சைடும் அவனுக்கு இல்லாம போகும், இடது சைடும் இல்லாம போகும். என்ன வலது சைடு? உலக விஷயமும் அவனுக்கு சரி வராது, ஆஹ்ராவும் சரி வராது. அவனுக்கு ஈமானுக்கு சக்தி உண்டு. அது என்ன செய்யும்? இம்மை மறுமையை சீர்படுத்தும். ஈமான் என்ற என்ன? அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான், கடவுள் ஒருத்தன் இருக்கான், தெய்வம் இருக்கேன்னு நம்பிட்டு இருக்கிறதா? அப்படி ஈமான் என்றா தான் ஒஸ்தாதுக்கிட்ட MS அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலை வந்திருக்க தேவையில்லையே. அப்படி அபூஜஹிலுடைய சமூகம் அதைத்தானே சொன்ன, ஆசீசு மலியுமாயா அல்லாஹ் வானத்தில் இருக்கிறா, மலையை பொழிவிக்கிறா, அவன் தான் சொன்ன அதே சமூகம் தானே. அப்படி அந்த ஈமான் வாரேண்டா. அப்ப ஈமான் என்னண்டா? உயிராம். உலகெல்லாம் எதிர்த்தாலும் உறவெல்லாம் மறுத்தாலும் உயிராம். இப்ப அல்லாஹ் ஒருத்தன் இருக்கானண்டா, உலகத்துல யாரு செஞ்சா மறுக்க போறா? எந்த உறவு நம்மள உலகம் எங்க எதுக்க போகுது? எந்த உறவு மறுக்க போகுது? உறவு தூக்கிச்சா பக்திமான் அல்லாவும் இந்த ஆள் மறக்கிறதே இல்லைன்னு தூக்கி வைப்பான். அப்ப இந்த உலகம் எதுக்குறையும் இந்த உறவு மறுக்கிறையும் என்ன? இந்த நான் என்று உணர்ற இந்த உணர்வை அல்லாஹ் என்று நம்பினாத்தானே சச்சா ஈமான். நம்பிக்கைங்கிறது வரும். ஈமானை எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோ இங்கு வந்தவர் சரியா, அந்த எடுத்துக்கொள்ள வேண்டிய ஈமான் நான் என்று எடுக்கிறையா, எவனோ ஒருத்தன் இருக்கான் என்று எடுக்கிறையா? அப்ப இதை ஒஸ்தாது ஏன் தெளிவுபடுத்துறாங்க? நானுங்கிறத நீங்க உடலை எடுத்துடுவீங்க, நீங்க உடலை நான் என்று எடுக்கிறீங்க என்றா இப்ப நீங்க யாரு, உடலை நான் என்று எடுக்கிறது யாருங்கிறத சிந்திக்கணும். இன்னைக்கு உங்களுக்கிட்ட ஒஸ்தாது சொல்றாங்க, உங்களோட உடலுக்கிட்ட செல்லல. உடலுக்கு செல்றது விளங்குமா? அப்படி உடலுக்கு செல்றது விளங்குமாண்டா சரியா, மையத்துக்கெல்லாம் விளங்குமே. அது உடல்ல நான் உணர்ந்துகிட்டு இருந்தா அது மரணமே இல்லையே, அங்க மரணிக்கிற நிலையே வராது. அப்ப உடலை நான் என்று உணராது, உடலும் மாய்கை தான் மறவாது என்று சொல்ற. நான் கேட்கறதுக்கு சாட்சா தெளிவா பதில் சொல்லுங்க. உங்களுக்கிட்டயா உங்களோட உடம்புக்கிட்டயா? உங்களுக்கிட்ட செல்றேன் உங்களுக்கு விளங்கி சென்றா சாச்சா நீங்க மிருகம் இல்லை சாச்சா, நீங்க மனுஷன்.
நீங்க இப்ப மனிதன். ம். இப்ப உங்கள்கிட்ட பிரதிநிதியாக்கியிருக்கான் உங்களை, அவனோட உணர்வை கொண்டு உங்களை. நீங்க இப்ப என்ன செய்யணும்? அந்த உணர்வை கொண்டு, அவன் பிரதிநிதியாக்கின அந்த உணர்வை கொண்டு நீங்க தன்னை அறிங்க, உங்களை தான் அறிங்க, நீங்க தான் அது. இப்ப சரிதானே? இப்ப இது விளங்குது இல்லைன்னு வைப்போம். என்ன விளங்குது இல்லை? நாம இப்ப எத்தனை மாசம் உறவாட்டம் நடத்துறோம், எல்லா உறவாட்டத்திலையும் இதை பத்தி பேசுறோம், இதை பத்தி விளங்கப்படுத்துறோம். ஒஸ்தாது சொன்ன பாட்டையெல்லாம் தெளிவா இன்னும் இருக்கு பாருங்க. அப்ப ஒஸ்தாதிங்க எப்படி சொல்றாங்க? உடலை நான் என்று உணராதே என்று உடலுக்கிட்ட செல்லல. ஏன் உடலை நான் என்று உணராதே என்று உடல் உணர்ந்திருந்தா உடலுக்கிட்டவா செல்லணும்? இப்ப உடலுக்கிட்ட செல்றாங்களா? அப்ப உடலை யாரோ நான் என்று உணர்றாப்ப. இன்னைக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இன்னைக்கு பிரிச்சு பேசுறேன் நான். உடலை யாரோ நான் என்று உணர்றாப்ப. அப்படி உணர்றவனுக்கிட்டான் சொல்றாங்க நீ உடலை நான் என்று உணராதே. ஏன்? அது மாய்கை, உனக்கு அப்படி தெரியுது. அது அப்படி தெரிய வேண்டி மந்திரிக்கு. அது கயிறு இல்லது, அது பாம்பு. அது எதால தெரியுது உனக்கு? அப்படி மருட்சிங்கிறதோட இருக்கி, சபல புத்தி இருக்கி, வேத புத்தி இருக்கி, வகுமு இருக்கி. இதுல தெளிவு காணு. தெளிவு கண்டியண்டா அந்த மாயை தெரியுமா? இப்ப அவனுக்கு எல்லாம் விளங்கும். இப்பதான் அவன் என்ன செய்யறான்? சிந்திக்க தெரிஞ்ச மனுஷனாகிறான், சிந்தனை செய்யறான். இப்ப இதை சிந்திக்கிறதுக்கு நேரம் எடுக்கிறதுக்கும் இதை சிந்திக்கிறதே இல்லை என்றா அவன் மிருகம் வா. இப்ப நீங்க நிறைய மிருகங்களை பார்க்கலையா? மனித உருவுல தெரிஞ்ச மிருகங்களை பார்க்கலையா? அப்போ கண்டிப்பா தரிக்காக்க எல்லாரும் வாங்க போங்க என்று சொன்னதுக்கு இப்ப அடிப்படை விளங்குதா உங்களுக்கோ? நான் சொன்னதுக்கு காரணம் இதை நான் சாச்சா 2006ஆம் ஆண்டிலிருந்து 2006 ஒஸ்தாது மரணத்துக்கு புறகுல இருந்து, அதுக்கு முதல்ல இருந்தான், வெளியே வரல. இது மிருகங்களும் அந்த தரிக்காக்க பார்த்த சச்சானா அதோட இடிக்க கூடாண்டுதான் நான் ஊட்ட வந்தேனா. அப்ப அந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் தரணும்பா. அதுக்குள்ள எப்பயும் மிருகம் தான் இருக்கண்டு, மிருகங்கள் தான் வாழுதண்டு. சிந்திக்க தெரியாதவன் இன்னும் நான் சொல்றேன் சாச்சா, திரும்ப சிந்திக்க தெரிஞ்சவன்டா சிந்திப்பான். உடலை நான் என்று உணராதே என்று யாருக்கிட்ட சொல்றா ஹோஸ்தாது? உடலுக்கிட்டையா? உடலை நான் என்று உணர்ந்துக்கிட்டு ஒருத்தன் இருக்கானா அவனுக்கிட்டையா? கேள்வி விளங்குதா? உடலை நான் என்று உணராதே என்று உடலுக்கிட்ட சொல்றாங்களா? உடலை உணர்ந்துக்கிட்டு ஒருத்தன் ஒரு உணர்வு இருக்கி. அப்ப யார் எதுக்கிட்ட சொல்றாங்க? அதுக்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு கேக்குது இல்லைண்டா அந்த நரக லோகத்தில கொஞ்சம் மலக்கல்வி பாலாம் காது கேட்காதாம அவகவா வச்சிட்டு இருக்காங்க அவனே. அப்ப கெட்ட நரகத்தின் பெயர் அறிவு உறங்குது. உள்ளமனும் வீட்டினில உறங்குகிற அறிவு தட்டி ஒழுப்பப்படல. அறிவு ஒளிம்பினா தானே கேட்கும் அறிவுக்கும் என்ன சொல்றாங்க. அப்ப சிந்தனை தொழில்படும். அப்ப இவன் யாரண்டா நீதிய நித்திரையில ஆழ்த்தி விட்டு அரக்கன வாழ்றான் சாச்சா. அந்த அரக்கர்களை நீங்க காணலையா? அந்த அரக்கனுகள் தானே நெருப்பு மூட்டினவன், நெருப்புக்கு இழுத்தவன், நெருப்புல கொண்டு போடணும் முடிவு பண்ணவன் எல்லாம் அரக்கனுகளா இல்லையா? இவனுகளுக்கு தௌஹீது எங்க சச்சாரிக்கு இவனுகளுக்கிட்ட? இப்ப விளங்கிட்டா நான் எப்படிப்பட்ட மிருகத்தோட வாழ்ந்திருக்கேன் கொஞ்சம் காலம். அதுக்குள்ள எனக்கிட்ட ஏன்டாப்பா அவர் நின்று குடிச்சிருக்கலாமே என்று எத்தனையோ மடையன்கள் விளங்காதவன்கள் கேட்கிற காரணம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு சூழல் அதுக்குள்ள இருக்கென்று அவனை இன்னும் அனுபவப்படலை. ஏன்? அவனால மிருகமா இருந்து. அப்ப மிருகத்தோட இருந்தா எதுக்கு விளங்கும்? எந்த மிருகத்தை சொல்றோம் தெரியுமா? இந்த சிந்திக்க தெரியாத கால்நடை மிக கேவலமான என்றா அதுக்கு உவமானமே இல்லை. அப்படிப்பட்ட மிருகத்தை சொல்றேன் நான். ஆனா பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி தெரியும். ஆனா அங்க என்னடிக்கு அரக்கர் குணம் இருக்கு. நீதிய நித்திரையில ஆழ்த்தி போட்டு அம்மாராவோட தெரிகிறது. அங்க நாம சொல்றது இன்னும் இது கேக்குதான்னு பாப்போமே. உடலை நான் என்று உணராதே என்று உடலுக்கிட்ட சொல்றாங்களா? வேற யாருக்கிட்ட சொல்றாங்க? உடலுக்கு விளங்குமா? நான் கேட்கிற விஷயம் விளங்குதா? உடலுக்கு விளங்குமண்டா அதுக்கு பின்னுக்கு வர வரி உடலை மாய்கையும் மறவாதேங்காக. அப்ப மாய்கையான ஒரு பொருளுக்கு நாம சொல்றது விளங்குமா சாச்சா? விளங்குமா? சரி அண்ணா, கயிறுல இருந்து பாம்பு தெரியுது சும்மா வெப்பமே.
பாம்புக்கிட்ட போய் சரியா இப்போ நான் அந்த பாம்பண்டு உணராத என்று சொல்லலாமா? நான் கயிறுகிட்டவா செல்லணும்? உதாரணத்துக்கு கயிறு பாம்பை உணர போகிறதும் இல்லை, பாம்பு கயிறு என்னிட்டு பார்க்க போகிறதும் இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ கயிறுகிட்ட உணர்வு இல்லாதில்லை, இப்போ நம்மக்கிட்ட இருக்குவா உணர்வு? அப்போ அந்த உணர்வு இப்போ எதை எதை உணர்ந்துக்கிட்டு இருக்கு? எதை உணருது? உடலைத்தான் உணருது. அது எப்படி உணருது? உடலை நான் என்று அது உணருது. அந்த உணர்வு அது என்ன செய்யணும்? அந்த உணர்வைத்தான் நான் என்று உணரணும். அந்த உணர்வு எப்படிக்கு ஏக வியாபகமா இருக்கிறத அந்த உணர்வு அவருக்கு உணர்த்தி கொடுக்கும். இப்படி அந்த இருக்கும் நானை உணர்ந்து கொண்டா சிறுக்கு என்கிற நோய் அழியும் என்று ஒஸ்தாது சொன்னது இந்த எல்லா வானத்தை பார்க்காத பண்டிகளுக்கு விளங்குதா? வானத்தை நிமிர்ந்து பார்க்காதாம் பண்டிகள் விளங்கிச்சா? இவ்வளவு காலத்துக்கு எத்தனை வருஷம் இந்த கொள்கையில இந்த களிமாவுலையும் இந்த விஷயத்திலையும் 30-40 வருஷம் இருந்த எருமை மிக கேவலமான மாடுகள் இவனுகள். இவன்களை எல்லாம் உஸ்தாது இன்றைக்கு வெளிப்படுத்தி காட்டிருக்காளா இல்லையா? யாருண்டு? அப்ப இதுல ஒருத்தன் மத்திய குழுவில் இருக்கானே, இப்ப இன்னும் இருக்கிற அதுல எத்தனை இருக்கிறது யாருக்கு தெரியும்? அந்த குணத்தோட நான் ஏன் இது இன்றைக்கு உறவாட்டத்தில் எடுத்தேன் சாச்சா, இப்ப இந்த விஷயம்தான் நம்மளோட உறவாட்டத்தில் எடுக்க வேண்டியது. ஏனென்றா அவ்வளவுக்கு சாச்சா இதுல நம்மளோட இந்த கொள்கையோட நின்று இந்த கொள்கையை பேசி இந்த கொள்கையை விளங்கப்படுத்துற விஷயத்தில நம்மளோட பிள்ளைகள் அவ்வளவுத்தையும் தாங்கி பொறுமையா ஒஸ்தாதிட கந்துரியில நின்றிருக்கிற அந்த சாதன வீரர்கள் சாச்சா, பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்கிறத உறுதிப்படுத்தினாக்கள். ஒரு வார்த்தை நான் பேசலி அதுல ஒஸ்தாது சஜா அவளுக்கு சோபனம் சென்ன பாட்டிருக்கு சஜா, ஞாபகம் வந்தா செல்லுங்க. இப்படியான அரக்கர்களுக்கு மத்தியில கொள்கை கொண்டு வாழுகின்ற மக்களுக்கு சோபனம் ரெண்டு ஒரு பாட்டு கடைசி எழுதிக்காளா இல்லையா? சத்தியத்தில் வாழுகின்ற மக்களுக்கு சோபனம் என்று, சத்தியத்தில் வாழுகின்ற சத்தியங்கள் யாவருக்கும் சாந்தி 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 என்று சங்கே முழங்கு. அந்த சங்கை முழங்கு பாட்டில தான் கொள்கை அறியா குருடர் கூட்டம் கொலைகள் செய்ய முயன்ற போதும் கொள்கை கொண்டு வாழ்வோருக்கு வாழுகின்ற மக்களுக்கு சோபனம் வேண்டா. அப்படியே இதை நீங்க அனுபவத்துல காணலையா? உங்களுக்கு சோபனம் உஸ்தாது சென்ன என்னத்துக்கு தெரியுமா? நீங்க பொறுமையா இருந்ததாலாம் இருக்கிறதாலாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொறுமையா இடிப்பம் என்று இருக்கல, நீங்க உங்கள்ட்ட கொள்கை தரிபற்றிக்கு அது இருக்கிறதால அந்த நான்ங்கிற உணர்வு தியானிக்கப்படுகிறது. மறுகா இன்னொன்று சொல்லியா, அந்த மாபெரும் காரியம் இருக்கே எது? மனதால் செய்கிற திக்கிர், மனதில் ஞாபகப்படுத்துற திக்கிர் இருக்கே, மனதால ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற அந்த காரியத்தை செய்யறீங்க. செய்யறவங்களுக்குத்தான் பொறுமை வரும். இன்னொன்று அடுத்தது இல்லையா, பொருத்தவன் அரசாழ்வான். இன்னும் பொறுமையா இருக்கு. இது நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் இல்லை சாச்சா. காத்தாங்குடி பிரச்சனை நடக்கக்குள்ள எனக்கு ஒஸ்தாது சொல்லி சொல்லி என்ன பக்குவப்படுத்தினது. நான் இந்த அனுபவத்தை உங்களுக்கு தரேன். எந்த மயிரும் போகலவா இன்னும் இடிக்கம்பானா? எவ்வளவா என்னத்தால என்ன செய்யல, எண்ணத்தை தூக்கிட்டு வந்து நீட்டல, எண்ணத்தை கொண்டாந்து எறியல, எண்ணத்தை கொண்டாந்து உடைக்கல, எண்ணத்தை கொண்டாந்து குத்த வரல. 82 இருக்கு சச்சா அப்படி அனுபவம். வரலாறு எழுதிட்டு இருக்கேன், நீங்க வாரேன். எல்லாருக்கும் எல்லாம் தெரியா. அதனால ஒஸ்தாது என்ன அந்த எனக்கு தந்த பயிற்சி அந்த நான் உங்களுக்கு என்ன செய்யறேன். மனித உரிமையை மீறி செல்லும் மடையரோடு வாழ்ந்து கொண்டு
ஆனா அதுக்குள்ள மனித உரிமையாக்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. மனித உரிமையை பத்தி கதைக்கிறார்கள், மனித உரிமையில நம்ம சாதனை நிலை ஆக்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கக்குள்ள மனித உரிமையை மீறி செல்லும் மடையரோடு வாழ்ந்து கொண்டும் மதத்தின் கொள்கையில் வாழுகின்ற மக்களுக்கு சோபனம். கொள்கை அறியா குருடர் கூட்டம், குருட்டு கூட்டம். கொள்கை அறியாதவென்றிருக்கானே. கொள்கை என்றா என்ன? தௌஹீது. தௌஹீது என்றா என்ன? ஏகத்துவம். ஏகமாக ஒரு தத்துவம் இருக்கிறது. குனியும் குணமும் ஏகமென்று ஏற்றுக்கொள்றது தான் கொள்கை. நான் வேற என்னோட கற்பனையா ஒரு அல்லாஹ் இருக்கான்டா ஏகத்துவம் இல்லை. நான் வேற என்னோட கற்பனையா கடவுள் இருக்கான்டா ஏகத்துவம் இல்லை. நான் வேற அல்லாவும் ஒருத்தன் இருக்கான்டா அது ஏகத்துவம் இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான், நான் இல்லை என்றாலும் ஏகத்துவம் இல்லை. ரெண்டும் இருக்கும். கொள்கை அறியா குருடர் கூட்டம் கொலையை செய்ய முயன்ற போதும், எப்படி அறிக்கா சிட்டி அறிக்காளா, கொலையை செய்ய முயன்ற போதும் முயற்சி செஞ்சாலா இல்லையா? இல்ல செய்ய முயற்சி ஒஸ்தாது எழுதின மாதிரி செஞ்சிருக்கா, நடந்திருக்கா இல்லையா? அதை பாருங்களேன் சேச்சா. கொள்கை அறியா குருடர் கூட்டம் கொலையை செய்ய முயன்ற போதும் கொள்கை கொண்டு வாழுவோர்க்கு சோபனம், சுப சோபனம். அப்ப இணை இல்லாத இதயமெல்லாம், இணை இல்லாத உடல் எல்லாம் என்று படிக்கல சஜா. இன்னைக்கு இணை இல்லாத இதயமெல்லாம் இறைவன் ஜோதி வீசட்டும், இயற்கை வழியில் வாழுவோர்க்கு ஈருலகிலும் சோபனம். சோபனம் சொல்லிட்டாக, ஒன்றுக்கும் கவலைப்பட வர. இப்பதான் நமக்கு விளங்குது. இதை விளங்குறதுக்காக, இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக எடுத்த முயற்சி தான் எல்லாரும் வாங்க. நான் யோசனை பண்ணேன், ஏன் ஒரு ஆலமில் என்ன ஒரு ஹாபி சொல்றாரு எல்லாருமா இதுக்கு இப்படி அழைப்பு கொடுக்கல. இது ஒரு 13 வருஷமா இருக்கேன் சாச்சா. இன்னைக்கு நான் தரிக்காவில இருந்து வந்து இந்த வீட்டை நான் ஒரு ஆளை நான் சென்னதும் இல்லை சாச்சா, வாங்கேண்டு சென்னதும் இல்லை, வரவனாண்டு சென்னதும் இல்லை சாச்சா. அப்ப இப்ப சொல்லிக்கப்பா, அப்ப அல்லாஹ் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டினான் வா, எல்லாருக்கும் வெளிப்படுத்திச்சுவா. அதுக்குள்ள மனுஷன்கள் இருக்கா மிருகங்கள் இருக்கான்னு பாத்தீங்க தானே. அதுக்கும் கால்நடைகளை விடமே கேவலமான மிருகம் இருக்கா இல்லையா? மனித பண்போடு அதுக்குள்ள யாரு சாச்சா நடந்துக்கிட்டா? இது நான் அனுபவத்துல கண்டுதான் சாச்சா நான் வந்தேன். நான் இருக்கக்குள்ளேயே அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. இப்ப அடுத்தது எப்படி என்ன சாச்சா உஸ்தாது சொல்றாங்க, பாதையினை கண்டறிந்து, இப்ப பாதையை கண்டறிஞ்சிட்டோம், படிப்படியாய் கடந்து சென்ற பாரவான்கள் யாவருக்கும் வெற்றி என்று வெற்றி என்று முரசே முழங்கு. அடுத்தது நல்லோரை கண்டறிந்து நல்லறிவை பெற்று கொண்ட, இப்ப நம்மளோட பிள்ளைகள் பெற்றுக்கொண்டிருக்க இல்லையா, நல்லோரை கண்டறிதுகள், நல்லறிவை பெற்றுக்கொண்ட நாட்புறத்து மாணவர்களுக்கும் சோபனம். இப்படி அழகா சோபனம் சொல்லிப்படுத்தான் போயிருக்க. அதனால இதை விளங்கப்படுத்தணும் மட்டும் தான் சார் இன்றைக்கு இந்த சப்ஜெக்டை எடுத்தேன். நல்ல விஷயம். என்னடா இப்ப நான் சாச்சா நான் விளங்கப்படுத்தலை, நான் ஒஸ்தாதிட பாட்டை ஒவ்வொன்றா ஒஸ்தாது சென்னத்தை அப்படியே உங்களுக்கு அந்த என்ன இந்த திரையாயிருந்து சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்குள்ள அவங்க சொல்றாங்க உங்களெல்லாம் அதான் ஜாஜுவத் ஹல்லாஜிக்கு முன்னுக்கு இருந்த அதே சமூகம் தான் இது. விளங்கி கொள்ளாத மாணவர்கள் என்று ஒஸ்தாது விளங்கப்படுத்திருக்காங்க. விளங்கி கொள்ள முடியாத, விளங்குற தகுதி இல்லாத, சிந்திக்க தெரியாத மிக கேவலமான அந்த மாணவர்களுக்கு மத்தியில சென்னதான் அவர் செஞ்ச புல. அவர் சென்னது புல இல்லை, அவர் அதை சென்ன இடம் இருக்கே. நாம அப்படி யாருக்கிட்டையும் இவர்கள்ட்ட போயிட்டு செல்றோமா? ஆனா நாம எப்படி செல்றோம்? தெளிவா செல்றோம். ஒஸ்தாதும் தெளிவா சொல்றாங்க, என்ன உடலை நானென்று உணராத என்று உங்களுக்கிட்ட சென்னையா உங்களோட உடம்பு கிட்ட சென்னையா? அப்ப நீங்க என்று உடலை எடுக்கிறீங்க, எடுக்கிறதால நீங்க மரணிக்கிறீங்க, மறந்து போறீங்க, மறதியில் இருக்கிறீங்க. மறதி வாழ்வது.
அப்ப இருக்கும் நான் உணர்ந்து கொள்ளண்டா என்ன செய்யணும், உணர்வு எடுக்கணும். நான் என்று உணர்வு தான் இருக்கி உங்களுக்கிட்ட. நான் என்று ஒன்று இருக்கா இல்லையா? நுட்பத்திலும் நுட்பமா இருக்கா இல்லையா? இதை நான் கேட்ட உடனே நீங்க இருக்கண்டுவா சொன்னீங்க. இந்த மிக சிந்திக்க தெரியாத மிக கேவலமான இந்த மிருகம் எல்லாம் இல்லை என்று சொல்லுவானுங்கள். ஏன்னா அங்க இல்ல உண்மையிலே. அவனுகள் நான் என்று உடலை நம்பி வாழ்ற கூட்டம், உயிரை விடுத்து உடலை சுமக்கிற கூட்டம், உயிரை விடுத்து பிணத்தை சுமக்கிற கூட்டம். அது நமக்கு பார்க்கறதுக்கு என்னமோ கொள்கையில இருக்காக மாதிரி தான் விளங்கும். அங்க இல்லையே. அப்படி என்றா இப்ப நான் உங்கள்கிட்ட ஒஸ்தாதும் ஒரு பேச்சில சொல்றாங்க, அண்ணா நான் என்று இருக்கேன். அந்த நுட்பம் அதை உணர்ந்து பாருங்காக, அதை கவனிச்சு பாருங்க, அதை அறிங்க, அதை கற்றுக்கொள்ளேன்னு சொல்லல, உணர்ந்து பாருங்க. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பெருப்பம் விளங்குமேங்காக. இப்ப நான் அந்த நான் என்று உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நீங்க எல்லாருமே அந்த பதில் சொல்லுவீங்க. ஏன் அப்படி இருக்கிறத நீங்க உணர்றீங்க. அதை ஒஸ்தாதும் இருக்கும் நானே உணர்ந்து கொள்ளண்டு சென்ன அந்த பாட்டு உங்களுக்கு விளங்குது. அதை உணர்றதெல்லாம் சிறுக்குங்கிற நோய் அழியும்ங்கிறது உங்களுக்கு விளங்குது. இதை விளங்கிக்க ஏலாதவன் உடலை நான் என்று உணர்றத இன்னும் செஞ்சிட்டு இருக்கான் 30-40 வருஷமா. ஆனா திக்ர் செய்யறான், தியானம் செய்யறான். அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம் இவன் என்ன திக்ர் செய்யறான், என்ன தியானம் செய்யறான். அப்ப திசை அறியாம எங்க போகணும் என்று தெரியாம வெளிக்கிட்டவனு பயணம். சரியா? அதனால நாம டைம் சரி நம்புற, அதனால இதை நிப்பாட்டுவோம். இந்த பேச்சை எல்லா குழுமத்திலையும் போடுங்க. எல்லா குரூப் எல்லா குழுமத்தில பேசுறல யாருக்கு அனுப்பணும் பண்ணலாம் அனுப்புங்க. நான் விளங்கப்படுத்தி இருக்கிறது ஒஸ்தாதிட பாடல். அவள்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா ஜுவர்? உடலை நானென்று உணராதே, உடலும் மாய்கைதான் மறவாதே என்று ஒஸ்தாது சென்ன உடலுக்கிட்டையா? ஓம் என்று சொல்றவனெல்லாம் உடலை மாய்கையோட நிற்கிறவன், இல்லை என்று சொல்றவனெல்லாம் கொள்கைக்கு வந்தவன். இதுக்கு பதில காணட்டும். நான் இதோட நிப்பாட்டுறேன். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.